தமிழகத்தில் காவலர்கள் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 2001ஆம் ஆண்டில் தமிழ்நாடு காவல்துறை காவலர் சங்கம் தொடங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள போதும் இதுவரை தமிழக அரசு இதற்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சத்யநாராயணா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறையினரின் பிரச்சனைகளுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் அதனால் அவர்களுக்கு தனியே சங்கம் தேவையில்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரரின் வழக்கறிஞர் மது பிரகாஷ் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதால் காவலர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்ட முடியாது என்றும் சங்கம் அமைக்கும் போது காவலர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு தொடர்பாக தமிழக அரசு 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். நாங்கள் தாக்கல் பண்ணதில் இந்த கிரிவன்ஸ் டே மட்டும் பத்தாது. இந்த கிரிவன்ஸ் டே இருந்தால் ஒன்று போலீஸ் அசோசியேஷனுக்கு இதில் ஒரு நாளில் போலீஸ்க்கு எந்தவித இதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு தனிப்பட்ட எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னபோது இந்த கிரிவன்ஸ் டேவை எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த போலீஸ் அசோசியேஷனுக்கும் இந்த கிரிவன்ஸ் டேக்கும் என்ன இருக்குது, இந்த கிரிவன்ஸ் டே என்ன மெக்கானிசத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 வாரத்தில் தாக்கல் பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வழக்கை அட்மிட் பண்ணியிருக்காரு.